குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். முதல்ல டிஸ்கிளைமர் பார்த்துடலாம், அப்புறம் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நேற்றுக்கு ஆக்சுவலாக 24,206 க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே வந்து 24,386, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. 200 பாயிண்ட் கேப் அப் ஆச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு முதல்ல பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. நம்மளோட வீக்லி ஸ்வாப் பொசிஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போச்சுன்னா சப்போர்ட் தான் சொல்லணும். கீழே ஓப்பன் ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸை பேப்பணும். ஸோ சப்போர்ட்னா பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம தைரியமாக பையிங் இது எடுப்போம். நம்ம பை சைடு போகலாம். பட் என்னன்னா ஓப்பன் டு ஐ பார்த்தீங்கன்னா 24,380 ஓப்பனு. ஐ வந்து 392, கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட். ஓப்பன் டு லோ பார்த்தீங்கன்னா 24,333. ஓப்பன் டு லோ அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் டு ஐ ஓப்பன் டு லோன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓப்பன் டு ஐ வந்து ஈக்குவல் அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதேமாதிரி ஓப்பன் டு லோ இஸ் ஈக்குவல் வந்து ஈக்குவல்னா அதுக்கு கீழே உடைக்கிறது மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஐ வந்து ஓப்பன் 24,380, ஐ வந்து 392, கிட்டத்தட்ட 12 பாயிண்ட் தான். ஸோ அந்த 12 பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக உடச்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக உடச்சா மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாடி கம்மியாக இருக்குது, விக்கு பெருசாக இருக்குது இதில். ஸோ பாடி ஸ்ட்ராங்காக இல்லை, விக்கு எப்போதுமே ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் சொந்தம், நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த கேண்டிலுக்கு சொந்தம் கிடையாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா பாடி ரொம்ப பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை, ஆல்மோஸ்ட் ஹேமர் டைப் தான் அது. அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரலாம், விக்கு பெருசாக இருக்கு, ஒரு கேப் அப் ஆயிருக்கு. இது ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தால் தைரியமாக நம்ம போகலாம். இது வந்து கேப் அப் இருக்கிறதுனால அடுத்த கன்ஃபர்மேஷன் பார்த்தா அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் இன்டெசிசிவாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே உடஞ்சிது. ஸோ அப்போ நமக்கு பயம் வந்தது, இதில் கால் சைட் போக முடியாதுன்னு. சரி, சப்போர்ட்டில் வெயிட் பண்ணி பார்த்தோம். சப்போர்ட்டையும் உடச்சிச்சு. அப்போ சப்போர்ட்டை உடச்சுன்னு ஃபர்ஸ்ட் கேண்டில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா செல்லிங் கேண்டில் வந்துடுது. ஸோ ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் கீழே வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் நம்ம. அதில் செல்லிங் கேண்டில் தான் ஸ்ட்ராங்கு. எகைன் திருப்பி பையிங் கேண்டில் வந்தது. ஆனால் பையிங் கேண்டில் ஸ்ட்ராங் கிடையாது. இதை ரீடெஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தெரியுமா ஒரு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி. ஸோ நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில் வந்ததுனால நம்ம தைரியமாக இந்த இடத்துல நம்ம செல் எடுக்கலாம். செல் எடுத்துட்டு நம்மளோட டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். பட் ஆனால் அதுதான் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 பாயிண்ட் ப்ரீமியம் எனக்கு அடிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 24,313, இப்போ 24,400 புட் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் போட்டிருப்பீங்க 9:55 கேண்டில். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து 244லேருந்து 270, கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் அங்கேயே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்தது. இது நீங்கள் வந்து ப்ரீமியமில் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே தான். ஸ்டாப் லாஸை க்ளோஸ் வைக்கவே இல்லை. எப்பவுமே ஸ்டாப் லாஸ் வந்து க்ளோஸ் வைக்கணும், டச் பண்ணுறதை வச்சுக்கூடாது, க்ளோஸ் வைக்கணும். மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல, ரொம்ப நேரம் ட்ராக் ஆகிருந்தது, கிட்டத்தட்ட 11:30 வரையும் ட்ராக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நேற்று டே உடச்சத மார்க்கெட் வந்து கடை கீழே வந்துச்சு. இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ நம்ம வந்து ஒன்று இந்த இடத்துல எடுத்துருக்கணும். இங்கே நமக்கு கன்ஃபியூஸ் கிளாரிட்டி இல்லைன்னா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கேண்டில் வந்தவொடனே எடுத்துருப்பாங்க சில பேர், ஓகேன்னு. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே தான், இதுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கணும். ஸ்விங் லோன் பார்த்தா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கலாம்னா வெயிட் பண்ணணும், எடுக்காமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எங்கே கன்ஃபர்மேஷனா இந்த க்ரீனை க்ளோஸ் பண்ணுது இந்த கேண்டில் எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். கன்ஃபார்மாக மார்க்கெட் எடுத்து. ஸோ இதுதான் இன்றைக்கி கிடைச்ச ட்ரேடு. வேறு எதுவுமே ட்ரேட் கிடைக்கல. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனதெல்லாம் வந்து சப்போர்ட்டில் ரிவர்ஸ் ஆனிச்சு. அதனால் நம்ம அது வந்து பெருசாக ஹெல்ப் பண்ண வேணாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு ட்ரேடு தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இப்போ நாளைக்கு என்ன எப்படி, நாளைக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, நாளைக்கு வீக்கெண்டு எப்படின்றது பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்தியா விக்ஸ் வந்து 3.92 பிலோ 20 இருக்குது. பிலோ 20 தான் நம்ம பயப்பட அவசியம் இல்லை. மார்க்கெட் ஏன் இன்னைக்கு பெருசாக கீழே ஏற்கனவே பண்ண கெயினை பெருசாக அச்சீவ் மீட்டிங் பண்ணலன்னா ஒன்று சென்செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ரொம்ப தெரிஞ்சு, ஏன்னா ஆக்சுவலாக 200 பாயிண்ட்ஸ் கெயினை வந்து மார்க்கெட் கேட்ச் பண்ணல.
அதே சமயத்தில் நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து புல் பேக்கு மோர் சான்ஸ், கீழே வரதுக்கு மோர் சான்ஸ் இருக்கு. ஆனால் மேலே போயிட்டு தான் கீழே வரலாம், ஏன்னா புல் பேக் வரணும். புல் பேக் நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம். இதை பாருங்க, டே கேண்டில் சொல்லியிருந்தோம். நிஃப்டியை பார்க்கணும். இப்போ இங்கேருந்து நேற்றுக்கு மார்க்கெட் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக புல் பேக் வரணும். முந்தானத்துக்கு நம்ம சொன்னோம் மேலே போகணும், மேலே போச்சு. இன்னைக்கு வந்து கீழே வரணும், ஏன்னா ஒரு புல் பேக் கொடுக்கணும். அப்படியே மேலே போயிட்டு இருக்க முடியாது, எப்போவுமே ஒரு இது இருக்கணும். அதனால கீழே வந்து இன்னும் ஆச்சரியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் அதே இடத்துல மெயின்டைன் ஆகிடுது. மேலே போனதும் பெரிய மேட்டர் கிடையாது, அது வந்து கேப்பப்பில் போச்சு. ஆனால் சஸ்டெயின் ஆகாமல் மார்க்கெட் கீழே வந்து ஒரு ஃப்ளாட் க்ளோஸ் வச்சிருக்குன்னு சொல்லலாம். 34 பாயிண்ட்ஸ்லேருந்து பெரிய நெகட்டிவாக சொல்ல முடியாது, ஃப்ளாட் க்ளோஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் கேப் அப் ஆனாலும் நாளைக்கு க்ளோஸ் வைக்கும்போது கீழே விழுறதுக்கு மோர் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டவு திரிப்படி அப்படி தான் போகும். அடுத்தது வந்து இப்போ நாளைக்கு என்ன ஸ்டேஜ் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் என்னன்றது ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். இந்தியா விக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பேங்க் நிஃப்டி 0.38%. ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே கிட்டத்தட்ட, ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.97 0.64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா 0.9%, கிட்டத்தட்ட 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நிஃப்டியில் தான் கொஞ்சம் டவுனில் இருக்குது. அடுத்து வந்து யூஎஸ் டாலர் வந்து 93.2ல் இருக்குது. அடுத்தது க்ரூட் ஆயில் 92. ஸோ இதுதான் இன்னியோட ஸ்டேட்டஸு. இப்போ வந்து நாளைக்கு என்ன எப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து ஃப்ரைடே. ஒரு நிமிஷம் இதை பார்த்துக்கோங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,200 ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ எங்கே போகுதுன்றது நாளைக்கு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நிஃப்டியை பார்ப்போம். டே ஹை, டே க்ளோஸ், டே லோ. நேத்தி லோவையும் உடச்சி ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வச்சிருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா 24,200 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக அப்படியே அது இப்போ சேர்த்து ஓஏ பொறுத்த வரையும். நாளைக்கு மார்னிங் வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இதுவரையும் ட்ரை பண்ணலாம், கால் சைட் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு டே க்ளோஸ்க்கு கீழே கிடச்சிதுன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் எப்போதுமே நம்ம ரெசிஸ்டன் நம்ம லெவல்ஸில் ட்ரேட் பண்ணலாம், நடுவில் எங்கேயும் ட்ரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து மார்க்கெட்டு கரெக்டாக லெவல்ஸில் வந்து நமக்கு கீழே ஒரு க்ளோஸ் வச்சு ஒரு ரீடெஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தைரியமாக எடுக்கலாம். திருப்பி போய் ஸ்டாப் லாஸ் ஹிட்டால, ஆனால் ரொம்ப நேரம் இந்த இடத்துல ப்ரீமியம் மெல்ட் ஆகிருக்கும். ரொம்ப நேரம் இருக்கும், நாமளும் ஒரு நேரம் இருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து 2 மணி நேரம்னா நம்ம ஆப்ஷனில் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக வெளில வந்திருப்போம், நம்ம டென்ஷனாக இருக்க வெளில வந்திருப்போம். வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் எடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிடையாது, ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடகடன்னு வந்துருப்பாரு. ஸோ இப்படி தான் வரும். ஸோ அதனால் நாளைக்கு மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு வீக்கெண்டு, அதனால் 2 டேஸ் லீவ் இருக்கிறதுனால நாளைக்கு பொசிஷன் நிறைய பேர் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கால் சைட் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை இந்த நடுவில் எங்காவது ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுவோம். அப்படி டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம கால் சைட் ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.